என் பப்பிக்கு இன்ஜெக்ஷன் வேணாம். அப்புறம் என் பப்பி ரொம்ப அழுவும் டாக்டர். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்க. நான் இப்போ டாக்டர் ஐசக். நான் எப்படி டாக்டர் ஆனேன்னு பெரிய ஒரு கதை. அதை இப்ப பார்க்கலாம் வாங்க. அம்மா என் கூட கொஞ்ச நேரம் வந்து விளையாடுங்கம்மா. ஐசக், அம்மா முக்கியமா ஆன்லைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போய் விளையாடு போ. ஐசக், நான் தான் சொல்றேன்ல முக்கியமான வேலை இருக்குன்னு. போ, நீ ஏந்து போய் விளையாடு போ. இந்த பசங்கனாலே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுதுங்களா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் ஷார்ட்டை பார்ப்போம். அட, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடணும். அம்மா முக்கியமான போன்ல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஷார்ட் பார்த்துட்டு இருக்கல நீ. ஐசக், கொஞ்சம் கேப்ல தான் நான் ஷார்ட் பார்த்தேன். சரி சரி, நீ போய் உன் டாய்ஸ்ல எடுத்து விளையாடு போ போ போ. என் கூட விளையாட யாருமே இல்ல. உங்க கூட விளையாடலாம்னு வந்தா போய் டாய்ஸ் கூட விளையாட சொல்றீங்க. எனக்கு டாய்ஸ் பிடிக்கவே இல்ல. போன் சொல்றல போ. ச்சே, மூடு தான் ஸ்பாயில் பண்றான் அந்த பையன். இந்த ஷார்ட்ல என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை தன் தாயின் இடத்திலே விளையாட அழைத்தது. ஆனால் அந்த தாயோ போனில் பிஸியாக இருந்ததினால் அந்த குழந்தையை அனுப்பிவிட்டார்கள். உடனே அந்த குழந்தை தனியாக விளையாடலாம் என்று ஒரு பந்தை எடுத்து விளையாட ஆரம்பித்தது. பாவம், அந்த பந்து வழுக்கி அந்த குழந்தை விழுந்து குழந்தைக்கு அடிபட்டு விட்டது. என்ன அம்மா இவ குழந்தை விளையாட கூப்பிட்டா விளையாடாம போன்ல பிஸியா இருக்கு. இந்த மாதிரி அம்மாவெல்லாம் நிக்க வச்சு அடிக்கணும். அப்பதான் புத்தி வரும். நம்ம ஐசக்கிங்க. ஐசக், ஐசக், ஐசக். என் கூட யாருமே விளையாட வர மாட்டாங்க. ஐசக், ஐசக், எங்க போன ஐசக்? ஐசக், ஐசக், என்னப்பா நீ கீழே உட்கார்ந்திருக்க? ஏந்து வா, ஏந்து வா, ஏந்து வா. ஐசக், என்னப்பா ஆச்சு? ஏன் தரையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்த? என் கூட யாருமே விளையாட வர மாட்டாங்க. அதனால தான் நான் அழுதுட்டு இருந்தேன். ஐயோ சாரிப்பா என் செல்லம். ரொம்ப சாரி ஐசக். அம்மா என் கூட நீங்க விளையாட வருவீங்களா? கண்டிப்பாப்பா, உன் கூட தான் எப்பவுமே நான் விளையாட போறேன். சரி சொல்லு, உனக்கு என்ன கேம் பிடிக்கும்? வேணாமா? சரிப்பா, கண்டிப்பா விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உன்னை நான் டாக்டர் மாதிரி ரெடி பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஊசி போட போறேன். ஐயோ டாக்டர், ஊசி எனக்கு போடாதீங்க, வேணாம். இல்ல, இந்த ஊசி வலிக்காது. நான் உங்களுக்கு வலிக்காம போடுறேன். அப்போ சரி. இந்தாங்க, இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாயிடும். ஓகே டாக்டர். ஓகே, நீங்க போலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். டாக்டர், இது என்னோட செல்ல பப்பி. இது 2 நாளா உடம்பு சரியில்லை, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பப்பி அமைதியா இரு. நான் உனக்கு ஊசிலாம் போட மாட்டேன். இதே நான் உனக்கு செக் பண்றேன். ஐயோ, இந்த பப்பிக்கு ரொம்ப ஜுரம் அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா இந்த பப்பிக்கு இன்ஜெக்ஷன் போடணும். ஐயோ டாக்டர், என் பப்பிக்கு இன்ஜெக்ஷன் வேணாம். அப்புறம் என் பப்பி ரொம்ப அழுவும் டாக்டர். உங்க பப்பிக்கு சோகத்தினால தான் ஜுரம் வந்துச்சு. அது கூட யாரும் விளையாடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே டாக்டர், இனிமேட்டு என் பப்பிக்கு நான் தினமும் விளையாடுவேன். அப்போ அதுக்கு சரியாயிடும்ல? பப்பிக்கு இன்ஜெக்ஷன் போடலாம், கொடுங்க. என்னது இன்ஜெக்ஷனா? எங்க போட போறீங்க? பன்னுல போட போறேன். என்னது பன்னா? பன்னா என்னது? இதா குழந்தைக்கு பன் சொல்வாங்க. இந்த பன்னா, என் பப்பி ரொம்ப அழுத டாக்டர். ஐயோ பாவம் என் பப்பி. ஐயோ என் பப்பி அழுது. கொடுங்க கொடுங்க. என்ன இது, இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன் போடுறீங்க? ஐயோ டாக்டர், என் பப்பி ரொம்ப அழுது டாக்டர். சரி சரி, இன்னாங்க, இது உங்க பப்பிக்கு கொடுங்க, அது அழாது. அட, இவ்வளவு ஸ்நாக்ஸா? இங்க பாருங்க டாக்டர், என் பப்பி அழுகை நிறுத்திடுச்சு. என் பப்பிக்கு குணமும் படுத்திட்டீங்க, அப்படியே ஸ்நாக்ஸ் கொடுத்து அதை அழுகையும் நிறுத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இது பாருங்க, பப்பி கூட தினமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கூட விளையாடலனா அதுக்கு ஜுரம் வந்துரும். சரியா? தேங்க்யூ டாக்டர். இனிமேட்டு என் பப்பியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அது கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பப்பி கோய் மாட்டேன், உங்களுக்கு கோய் மாட்டேன். என்னது, நான் சாப்பிடணுமா? என்ன டாக்டர், பப்பிக்கு உடம்பு சரியில்லை, என்ன போய் மாத்திரை சாப்பிட சொல்றீங்க? நீங்க சாப்பிட்டாதான் பப்பி சாப்பிடும். ஒழுங்கா வாயை காட்டுங்க. என்ன இது இவ்வளவு கசப்பா இருக்கு? இந்த பப்பி நீ சாப்பிடு. இப்ப
பிங்க் துணில மாதிரி. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர் ஐசக். என் பப்பியை குணப்படுத்திட்டீங்க. வணக்கம். என்ன வணக்கம் சொல்றீங்க? வரும்போது தான் வணக்கம் சொல்லணும், போகும்போது பாய் பாய் தான் சொல்லணும். சரிங்க டாக்டர், பாய் பாய். பாய். அட காசு கொடுக்காம போறீங்க. இல்லங்க. ஐசக் ஹாப்பியா? ஹாப்பி. இனிமே இன்னைக்கு விளையாடுங்கம்மா. ஓகே ஐசக், தினமும் கூட விளையாடுறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது, சரியா? ஆமா ஊசி போடுறியா? என்னது ஊசியா? டாக்டர் ஐசக்கு லைக் போடுறேங்க. பாய்.